ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சைக்கிளோட வீலுக்கு வந்து ஒரு அலாய் வீல் தான் செய்ய போகிறோம். நம்ம வீல் கொஞ்சம் ப்ளைனாக இருக்குது, இதாக பண்ணலான்னு சொல்லிட்டு அலாய் வீல் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம இந்த மாதிரி நான் காட்டுறேன் பாருங்கள் பேப்பர். ஸோ இந்த மாதிரி இந்த கர்வ் வர மாதிரி அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பேப்பர் சைஸ் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக சைஸ் வச்சு பேப்பரில் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து சைஸ் கரெக்ட் பண்ணிப்போம். இப்போ வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து இந்த மாதிரி காட்டுன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பேப்பர் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம அதை வந்து அப்படியே வந்து கார்ட்போர்டில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் வந்து 2 வீலுக்கு பண்ண போகிறேன். முன்னாடி வீலுக்கு 6 பீஸ் தேவைப்படும், பின்னாடி வீலுக்கு 6, மொத்தமாக 12 பீஸ் தேவைப்படும். ஸோ வந்து 12 பீஸ் கணதை வச்சு கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணியாச்சு எல்லாமே. பாருங்கள், இப்போ வந்து நான் வந்து இது அட்டைனால தண்ணியெல்லாம் போட்டால் ஊறிடும்னு சொல்லிவிட்டு ஒயிட் வினைல் ஸ்டிக்கர் இருக்குது, இது வந்து நம்ம இதில் ஒட்டிடலாம். அப்போ வந்து ஊறாது. நான் வந்து டக்குன்னு காட்டுறேன், ஆனால் வந்து பெரிய ப்ராசஸ்ஸு, ரொம்ப நேரம் ஆகுது இது செய்கிறதுக்கான. சரி வாங்க, நம்ம இப்போ வந்து இந்த வினாயில் வந்து இதில் ஒட்டிடலாம். அப்புறமா நம்ம சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக சைக்கிள் ஃப்ரண்ட் வீலை மட்டும் கழட்டணும். நம்ம முதல்ல அதை கழட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் வினாயில் ஒட்டுவோம். கரெக்ட் சைஸ் பேனர் இருக்குது. காலையில் ஆரம்பித்த வேலையை சாயந்தரம் ஆயிடுச்சு. சரி வாங்க, நம்ம ரிமூவ் பண்ணலாம். நான் வந்து இதை ஆல்ரெடி லைட்டாக லூஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன், ஏன்னா செம்ம டைட்டாக இருக்கும். இது 2 கை வச்சு நான் அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து தள்ளி தான் அது லூஸ் பண்ணேன். இப்போ நம்ம கையிலே லூஸ் பண்ணி எடுத்துடலாம். அப்படியே டயர் தனியாக எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் சைக்கிள் எப்படி நிற்கிது பாருங்கள். பார்த்திங்கன்னா நம்ம அட்டை வைக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீஸ் வரும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நடுவில் வந்து சென்டர் மாதிரி வரும், ட்ரையாங்கிள் மாதிரி வரும். காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் ஃபார்ம் பண்ணி நீங்கள் கரெக்டாக வச்சணுன்னு இந்த மாதிரி சைடில் எக்ஸ்ட்ரா வரதை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி சைஸை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அப்படி ட்ரையாங்கிள் ஷேப் வைக்காமல் இந்த மாதிரி மாற்றி வச்சோன்னு வைங்க, கரெக்டாக உள்ளே நிற்கும், ஆனால் வந்து ஒரு ஃபார்மேஷனாகவே இருக்காது. ஸோ வந்து நம்ம கரெக்டாக அந்த நடுவில் வந்து ட்ரையாங்கிள் வர மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் நம்ம கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக எடுத்து ட்ரிம் பண்ணிட்டேன். சைடில் வர்றது கரெக்டாக ஷேப் பண்ணி எல்லாத்தையும் அதே மாதிரி பண்ணிட்ட பாருங்கள். ட்ரிம் பண்ணும்போது கரெக்டாக இந்த சர்க்கிள்குள்ளே வர மாதிரி கரெக்டாக வச்சு பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டிட்டேன், வினைல். இது வந்து சைடில் வந்து அந்த மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அதுக்கு தான் வந்து பிளாக் இன்சுலேஷன் டேப் இருக்குல்ல. இந்த மாதிரி என்கிட்ட பிளாக் ஸ்டிக்கரே இருக்குது, ஆனால் அது ஒட்டினா வந்து சரியாக நிற்க மாட்டேங்குது. ஸோ வந்து இன்சுலேஷன் டேப் வச்சு பிளாக் சைடை கவர் பண்ணிவிட்டு அந்த இன்சுலேஷன் டேப்புக்கு இந்த பக்கம் மேலே வந்து ஷைனி பிளாக் ஒட்டிட்டேன். ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும். அது மாதிரி எல்லாத்துக்கும் ஒட்டி பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுற மாதிரி வச்சு பின்னாடி வந்து ஒரு சின்ன பீஸு கார்ட்போர்டு வச்சு அனபேண்ட் போட்டு ஒட்டிட்டேன். பாருங்கள், அனபேண்ட் போட்டு ஒட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம இதை வச்சோன்னா ஈஸியாக இருக்கும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. பார்த்தீங்கன்னா நான் ஒட்டிட்டேன். பின்னாடி வந்து அந்த ரிம்மோட கம்பி மாதிரி இருக்குல்ல, அதில் லைட்டாக அனபேண்ட் போட்டு ஒட்டிட்டு ஒரு சப்போர்ட்டுக்காக வந்து செல்லோ டேப் ஒட்டியிருக்கேன். செல்லோ டேப் நிற்காது, இருந்தாலும் ஒரு சப்போர்ட்டுக்காக ஒட்டியிருக்கேன். பாருங்கள், இப்போ பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள், லுக்காக இருக்கும். இப்போ அதே மாதிரி இன்னொரு சைடு நம்ம ஒட்டிடலாம். இது ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி ஒட்டினா தான் நல்லாயிருக்கும். சரி, இப்போ நான் வந்து ஒரு வீலுக்கு தான் பண்ணியிருக்கேன், இதுக்கே டைம் கரெக்டாக இருக்குது. இன்னொரு வீல் பண்ண டைம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வீலோடு முடிச்சிட்டேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் 2 வீல் கூட பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். ஆனால் நான் ஒரு வீல் தான் பண்ணியிருக்கேன், அதுக்கே நைட் டைம் ஆயிடுச்சு. சரி வாங்க, இப்போ நம்ம அப்படியே ஓட்டி காட்டலாம். அப்புறம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை.